A can do a piece of work in 12 days, B can do the same work in 18 days. So A number of days 12 days, B number of days 18 days, and they have given some information. First we will find work done. So for that, first we have to take LCM for 12 and 18. 2 table 6 times 9 times, again 2 table 3 times 9 times, then 3 table 1 comma 3. 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. So LCM for 12 18 is 36. Now we have to find the efficiency of A and B. So efficiency of A 36 by 12 which is 3, then 36 by 18 which is 2. Then total efficiency of A and B is 5. Now we have to find the completed work portion. Why? Because see the question, they worked for 6 days together and C does the rest of the work in 2 days. ஸோ ஏவும் பியும் 6 days ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் லீவ் ஆயிட்டாங்க, மீதி ஒர்க்கு சி மட்டும் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏபி வந்து 5 இன்டூ டைம் டேக்கன் பை ஏபி 6. ஸோ டோட்டல் ஒர்க் டன் 36, அதில் கம்ப்ளீட்டட் வந்து 30 யூனிட்ஸ். 5 into 6 30 யூனிட்ஸ். இப்போ 30 யூனிட்ஸ் ஏவும் பியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம். ஏ தனியாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பி தனியாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபார் தட் A ஓட ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா எஃபிஷியன்சி இன்டூ டைம் தான். எஃபிஷியன்சி ஆஃப் A எவ்வளோ 3 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் 6. ஸோ 3 into 6 18 யூனிட்ஸ். A தனியாக பார்த்தது 18 யூனிட்ஸ். தென் B ஓட எஃபிஷியன்சி 2 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் சேம் 6 தான். ஸோ 2 into 6 12 யூனிட்ஸ். இந்த 30 யூனிட்ஸில் A தனியாக பார்த்தது 18, B தனியாக பார்த்தது 12. இப்போ நம்ம சியோட யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும், விச் மீன்ஸ் ரிமைனிங் யூனிட்ஸ். ரிமைனிங் கண்டுபிடிச்சாவே அதுதான் சியோட யூனிட்ஸ், ரைட்? ஸோ ரிமைனிங் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் கம்ப்ளீட்டட். டோட்டல் யூனிட்ஸ் வந்து எல்சிஎம். ஸோ டோட்டல் எல்சிஎமோட வேல்யூ 36 மைனஸ் கம்ப்ளீட்டட் 30 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 6 யூனிட்ஸ் வந்து ரிமைனிங். இந்த 6 யூனிட்ஸையும் வந்து சி மட்டும்தான் பார்க்கணும். ஸோ சியோட ஒர்க் வந்து இந்த 6 யூனிட்ஸ். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 1650 கொடுத்துட்டாங்க, நம்ம தனித்தனியாக ஷேர் கண்டுபிடிக்கணும். ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் 1650. இப்போ நம்ம ஏவோட ஷேர் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏவோட ஒர்க் டிவைட் பை டோட்டல் ஒர்க் இன்டூ அந்த அமௌண்ட். ஏவோட ஒர்க் எவ்வளோ, ஏவோட யூனிட்ஸ் 18 யூனிட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 இன்டூ டோட்டல் யூனிட்ஸ் எல்சிஎம் 36 இன்டூ இந்த அமௌண்ட் 1650. இப்போ 18 by 36 எவ்வளோ, 1/2. இப்போ 2 டேபிளில் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 2, ஸோ 8, 2 here 1, so 5. 825 rupees. ஏவோட ஷேர் 825 rupees. தென் பி ஷேர், பி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, 12 by 36 into அதே அமௌண்ட். இப்போ 12 by 36 எவ்வளோ, 1/3. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணணும். 5 times remaining 1, again 5, so 0. B ஓட ஷேர் 550 rupees. நெக்ஸ்ட் சியோட ஷேர், சியோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 6 divide by total units 36 into 1650. So 6 by 36 which is 1/6. 6 table cancel பண்ணுங்க. 2 times remaining 4, 45. So 7, 3, 5. So 275 rupees வந்து C ஓட ஷேர். இப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, 825, 550, then 275. The option is D. So the answer is D. First நீங்க வந்து work done கண்டுபிடிக்கிறீங்க using that days. LCM எடுத்து work done கண்டுபிடிக்கிறீங்க. Then you have to find efficiency for A and B. Then you have to find completed work done. அந்த completed work done வச்சுட்டு நீங்க remaining கண்டுபிடிக்கணும். At last using that work, A தனியாவோட work, B ஓட work, C ஓட work வச்சு நீங்க share கண்டுபிடிக்கிறீங்க. That's it.